Hi friends, welcome to our channel. First select the working directory, specified folder. New template open பண்ணிட்டு use default template எடுத்து விட்டுக்குங்க. File name வந்து கொடுத்துக்குங்க. இப்போ வந்து extrude போங்க. Placement, define, sketch plane select பண்ணுங்க. Sketch பண்ணுங்க. இப்போ வந்து rectangle draw பண்ணுங்க. இப்போ வந்து actual required dimension வந்து கொடுத்துக்கோங்க. Zoom to fit. ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து சிமெட்ரி பண்ணிக்கோங்க. டெப்த் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே. இப்போ வந்து ஸ்டாண்டர்ட் ஓரியன்டேஷன் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரூட் போங்க. பிளேஸ்மெண்ட் போங்க. ஸ்கெட்ச் பிளேனை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் பண்ணுங்கள். சென்டர் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. டைமென்ஷன் கொடுத்துக்கோங்க. ஆக்சுவல் ரெக்கார்டு டைமென்ஷன்ஸ். ஸோ இதை வந்து மிரர் பண்ணிடுங்க இந்த ஸ்கெட்சை வந்து. ஓகே. இப்போ வந்து த்ரூ ஆல் கொடுத்துட்டு கட் தி மெட்டீரியல், ஃபிளிப் தி டைரக்ஷன். ஓகே. இப்போ எக்ஸ்ட்ரூட் கட்டு பக்கம் பிளேஸ்மெண்ட் போங்க. இப்போ வந்து நோ கட்டன் வியூஸு சென்டர் லைன் ட்ரா பண்ணுங்கள். சென்டரில் ஒரு சென்டர் லைன்ஸ் ட்ரா பண்ணுங்கள். இப்போ வந்து ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுங்கள். டைமென்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. இந்த சென்டர் டைமென்ஷன் வந்து எப்படி எடுக்கணுனாக்கா, ஃபஸ்ட்டு வந்து ரெக்டாங்கிள்னோட எட்ஜஸை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து சென்டர் லைனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அகைன் வந்து கண்ட்ரோல் கீயிலே ப்ரெஸ் பண்ணதில் இருக்கணும். நீங்கள் வந்து ரெக்டாங்கிளோட எட்ஜஸை செலக்ட் பண்ணிவிட்டு டைமென்ஷன் சென்டர் பட்டன் அமுக்குனிங்கன்னா உங்களுக்கு அதாவது சிம்மெட்ரிக் டைமென்ஷன் வந்து வந்துடும். ஸோ வெர்டிக்கல் டைமென்ஷன் கொடுத்துக்கோங்க. இதை வந்து மிரர் பண்ணிக்கோங்க. செலக்ட் தி ரெக்டாங்கிள், மிரர். ஓகே. ஷேடர் வித் எட்ஜஸ் வச்சுக்கோங்க. ஃபிளிப் மெட்டீரியல் த்ரூ ஆல். ஓகே. இப்போ வந்து ஹோல் கமெண்ட் போங்க. பிளேன் ஆன் பண்ணிக்கோங்க. டயமீட்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. த்ரூ ஆல் கொடுத்துக்கோங்க. பிளேஸ்மெண்ட் வாங்க. சர்ஃபேஸை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஆப்செட் ரெஃபரன்ஸ் வந்து வெர்டிக்கல் சென்டர் பிளேனும் ஹரிசாண்டல் சென்டர் பிளேன் வந்து ரெஃபரன்ஸாக கொடுங்க. இப்போ வந்து டைமென்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். 0 பண்ணிக்கோங்க. ஏன்னா சென்டரில் தான் நமக்கு வேணும். ஓகே. பிளேன் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ வந்து ஜாமெட்ரியை செலக்ட் பண்ணுங்கள். வியூஸு போங்க. அப்பீரியன்ஸு, மோர் அப்பீரியன்ஸு, அதில் கலர் போங்க. கலர் வீலில் வந்து உங்களுக்கு தேவையான கலரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துருங்க. சேவ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.